ஹாய் லேர்னர்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசன் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் லெசன் அரசியல் கட்சிகள். மொத்தம் இதில் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் 84 கேள்வி. ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆரம்ப காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் அரசர்கள், பேரரசர்கள். இரண்டாவது, ஆரம்ப காலங்களில் சட்டம் இயற்றுதல், நிர்வாகம், நீதி வழங்குதல் ஆகியவற்றின் தலைமையிடமாக இருந்தவர் அரசர்கள், பேரரசர்கள். 3, யார் அரசருக்கு எதிராக செயல்படும் உரிமையை பெற்றிருக்கவில்லை? மக்கள். 4, இந்தியா எப்போது மக்களாட்சி நாடானது? 1950. 5, துடிப்பான ஒரு மக்களாட்சி நாட்டிற்கு அவசியமான ஒன்று ஒரு வலிமையான அரசியல் கட்சி முறை. 6, கட்சி முறை என்பது நவீன கால தோன்றல் ஆகும். 7, டேஷில் மக்கள் எந்த செயல்பாடுகள் குறித்தும் தங்களது கருத்துக்களை வெளியிடலாம்? மக்களாட்சியில். 8, தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு அரசியல் கட்சிகள். 9, பரந்த கருத்தியல் அடையாளங்களோடு சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்கான திட்டங்களையும் நிரல்களையும் வடிவமைப்பது அரசியல் கட்சிகள். 10, மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது அரசியல் கட்சிகள். 11, அரசியல் கட்சிகள் எவற்றின் அடிப்படையில் வேறுபடுகின்றன? அளவு, அமைப்பு மற்றும் கொள்கை. 12, அரசியல் கட்சியின் 3 அடிப்படை அங்கங்கள் தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள். 13, மக்களாட்சியின் முதுகெலும்பு அரசியல் கட்சிகள். 14, அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தை அமைக்கும் முக்கிய காரணிகளாக இருப்பவை அரசியல் கட்சிகள். 15, பொது கருத்துக்களை உருவாக்குவது அரசியல் கட்சிகள். 16, குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக சேவை செய்வது அரசியல் கட்சிகள். 17, ஒரு கட்சி எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறது? 5 ஆண்டுகளாக கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். 18, பொதுவான குறிக்கோள்கள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருப்பவை அரசியல் கட்சிகள். 19, தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருப்பவை அரசியல் கட்சிகள். 20, அரசியல் அமைப்பின் வழியாக மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செய்வது அரசியல் கட்சிகள். 21, தேசியம் மற்றும் தேசிய நலன்களை மேம்படுத்த முயற்சிப்பவை அரசியல் கட்சிகள். 22, இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பது தேர்தல் அறிக்கை. 23, எத்தனை வகையான கட்சிகள் நடைமுறையில் உள்ளன? 3 வகையான கட்சிகள். 24, நடைமுறையில் உள்ள 3 வகையான கட்சிகள் ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. 25, ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருப்பது ஒரு கட்சி முறை. 26, பொது உடைமை நாடுகள் சீனா, வடகொரியா மற்றும் கியூபா. 27, ஒரு கட்சி முறை நடைமுறையில் இருக்கும் நாடுகள் சீனா, வடகொரியா மற்றும் கியூபா. 28, அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் ஆட்சி அமைத்தல், ஒருங்கிணைத்தல், ஊக்குவித்தல், ஏற்பாடு செய்தல், பரிந்துரைத்தல், வழங்குதல். 29, 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் இருப்பது இரு கட்சி முறை. 30, ஒன்று ஆளும் கட்சியாகவும்
மற்றொன்று எதிர்க்கட்சியாகவும் செயல்படுவது. இருகட்சி முறையில். 31. இருகட்சி முறை காணப்படும் நாடுகள் பிரிட்டன் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 32. பிரிட்டனில் காணப்படும் 2 கட்சிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி. 33. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் காணப்படும் 2 கட்சிகள் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி. ஸோ நம்ம சீனா வடகொரியாவில் ஒரு கட்சி முறை பார்த்தோம். அதே மாதிரி 2 கட்சி முறை பிரிட்டன்லேயும் அமெரிக்காலேயும் 2 கட்சி முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டனில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் ஒன்று தொழிலாளர் கட்சி, இன்னொன்று பழமைவாத கட்சி. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் ஒன்று குடியரசுக் கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. 34. அதிகாரத்திற்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு இடையே இருக்குமாயின் அது பல கட்சி முறை. 35. பல கட்சி முறை காணப்படும் நாடுகள் இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. ஸோ இந்தியாவில், ஃப்ரான்ஸில், ஸ்வீடன், நார்வேயில் பல கட்சி முறை நிறைய கட்சி இருக்கும். 36. கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகளில் காணப்படும் கட்சிகள் 2 வகையான கட்சிகள். 37. இந்தியாவில் கட்சி முறை எப்பொழுது தோன்றியது? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில். 38. உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுவது. இந்தியா. இந்தியாவில் தான் வேர்ல்டுலேயே அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் நம்மளோட இந்தியாவில் தான் இருக்குது. 39. இந்தியாவில் கட்சிகள் எத்தனை படிநிலையில் அமைந்திருக்கிறது? 3 படிநிலையில். 40. இந்தியாவில் கட்சிகளின் 3 படிநிலைகள் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சுயேட்சைகள். 41. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் சுயேட்சை கட்சிகள். 42. ஒவ்வொரு கட்சியும் எங்கு பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும்? தேர்தல் ஆணையத்தில். 43. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. தேர்தலை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு தேர்தல் ஆணையம். 44. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. 45. ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு கட்சியை நம்மளோட இந்தியாவில் தோற்றுவிக்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷனில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 100 உறுப்பினர்கள் இருக்கணும். அவங்களுக்கும் ஓட்டர் ஐடி இருக்கணும். அதே மாதிரி கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை அவங்க வச்சுருக்கணும். 46. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படுவது சின்னம். 47. தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாதது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் யார் அப்படின்னா சுயேட்சைகள். 48. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 1968 தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி 2 வகையான சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள். 49. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது ஒதுக்கப்பட்ட சின்னம். 50. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் ஒதுக்கப்படாத சின்னம். 51. ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருந்தால் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி. 52. அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்தும் கட்சி பெரும்பான்மை கட்சி. 53. அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிப்பது பெரும்பான்மை கட்சி. 54. நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது பெரும்பான்மை கட்சி. 55. தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி சிறிய கட்சி. 56. தேர்தலில்
பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்க்கட்சி. 57. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு மிகவும் அவசியமானது ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி. 58. ஆளும் கட்சி போன்றே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று எதிர்க்கட்சி. 59. ஆளும் கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது எதிர்க்கட்சி. 60. அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிப்பது எதிர்க்கட்சி. 61. அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்துவது எதிர்க்கட்சி. 62. அரசால் செயல்படுத்தப்படாத விவகாரங்கள் குறித்து அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவது எதிர்க்கட்சி. 63. எதிர்க்கட்சித் தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? கேபினட் அமைச்சர். 64. பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறவில்லை என்றால் எவ்வாறு அரசாங்கத்தை அமைக்கும்? சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கும். 65. சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைப்பது கூட்டணி அரசாங்கம். 66. அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் தேர்தல் சின்னம். 67. தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வகிப்பது தேர்தல் சின்னம். 68. வாக்காளர்களால் எளிதில் அடையாளம் காணவும் புரிந்து கொள்ளவும் நினைவில் கொள்ளவும் மற்றும் அங்கீகரிக்கவும் உதவுவது தேர்தல் சின்னம். 69. எந்த சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது? விலங்குகளின் சின்னங்களை. 70. விலங்குகளின் சின்னங்களுக்கு விதிவிலக்காக வழங்கப்பட்டுள்ள சின்னங்கள் யானை மற்றும் சிங்கம். ஸோ விலங்கு சின்னத்தை தேர்தல் ஆணையம் எந்த கட்சிக்கும் கொடுக்கறதில்ல. அதற்கு விதிவிலக்காக 2 விலங்கு சின்னங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா, ஒன்று யானை சின்னமும் இன்னொன்று சிங்கம் சின்னமும். 71. எந்த சின்னங்கள் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும்? தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம். 72. எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்படாதது தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம். 73. மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் பயன்படுத்தும் சின்னம் வில் மற்றும் அம்பு. இது ஒரே ஸ்டேட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரே சின்னத்தை. ஆனால் ஒரே சின்னத்தை வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்க கட்சிகள் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் அந்த சிவசேனை கட்சியும் முக்தி மோர்ச்சாவும் 2 கட்சிகளுமே யூஸ் பண்ணுறது வில் அம்பு சின்னம் தான் யூஸ் பண்ணுறாங்க. 74. இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி தேசிய கட்சி. 75. தேசிய கட்சி குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும்? 4 மாநிலங்களில். 76. தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கும் கொண்டிருக்கும் கட்சி தேசிய கட்சி. 77. மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைப்பது தேசிய கட்சி. 78. ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி மாநில கட்சி. தேசிய கட்சி நாடு முழுக்க நடைபெறக்கூடிய அரசியலில் போட்டியிடும். ஆனால் மாநில கட்சி ஒரு மாநிலத்திற்கு உள்ளேயே தான் போட்டியிடணும். மற்ற மாநிலத்துக்கு அவங்க போக முடியாது. 79. மாநில கட்சி எத்தனை மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும்? 1 அல்லது 2 மாநிலங்களில். 80. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னத்தை பெற்றிருப்பது மாநில கட்சி. 81. எதற்கு அளிக்கப்பட்ட சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம்? மாநில கட்சிக்கு. இதுதான் நம்ம பார்த்தோம். எங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலமும் இன்னொன்று மகாராஷ்டிரா மாநிலமும். இந்த 2 மாநிலமும் இருக்கக்கூடிய கட்சி அந்த சிவசேனை கட்சியும் முக்தி மோர்ச்சா கட்சியும் வில் மற்றும் அம்பு இந்த சின்னத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க.
82 பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துவது மாநில கட்சி. 83 தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் எதை தூண்டுகின்றன? நாட்டின் வளர்ச்சியை தூண்டுகின்றன. 84 மக்களின் நலனுக்காக பாடுபடுபவை தேசிய கட்சி மற்றும் மாநில கட்சி. 2 கட்சிகளுமே மக்களோட நலனுக்கு தான் வந்து பாடுபடுது. ஸோ 84 கேள்விகள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க, அது சும்மா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இதிலிருந்து நான் கொஷின் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். இது வந்து கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள். என்னென்னலாம் நிபந்தனைகள் இருக்கணும் அப்படின்னா, இது யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தேசிய கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு மக்களவை தேர்தலில் அப்படி இல்லைன்னா 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல், ஒன்று மக்களவை தேர்தல், இன்னொன்று சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கணும் அப்படின்னா 4. செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் 6% ஆஃப் ஓட்டு வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கணும். இது வந்துட்டு ஒரு நிபந்தனை. அதுக்கப்புறம் 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ 2 மாநிலம் அப்படி இல்லைன்னா ஒரு மாநிலத்தில் 4 மக்களவை தொகுதிகளில் அவங்க வந்துட்டு வின் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு 2வது நிபந்தனை. யாருக்கு அப்படின்னா தேசிய கட்சிகளுக்கு. 3வது நிபந்தனையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம், அதாவது மினிமம் வந்து 3 மாநிலங்களில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். 3 மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்போது? லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில். இப்போது பிராந்திய மாநில கட்சிகள் பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன நிபந்தனைகள் சொல்லியிருக்கு நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா, மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். தேசிய கட்சியும் 6% ஆஃப் ஓட்டு தான், அதே மாதிரி மாநில கட்சியும் 6% ஆஃப் ஓட்டு தான். ஆனால் இவங்க வந்து மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல், யார்? மாநில கட்சி. அதுவே தேசிய கட்சி எடுத்தோம் அப்படின்னா ஒன்று மக்களவை தேர்தலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 4 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலாக வந்துட்டு இருக்கணும். அதில் 6% ஓட்டு வந்து அவங்க வாங்கியிருக்கணும். 2வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். அதாவது 25 தொகுதிகளுக்கு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட்டு, அதாவது 3வது நிபந்தனை வந்து சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3 தொகுதிகளில் வெற்றி 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநில கட்சிகளுக்கான இருக்கக்கூடிய நிபந்தனைகள். அதுக்கப்புறம் சுயேட்சை வேட்பாளர் பார்த்தோம் அப்படின்னா, சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் ஆவார். இவர் வந்து எந்த கட்சியிலும் இருக்க மாட்டார், இவரே வந்து தனியாக நின்று தனியாக போட்டியிடுபவர். இவர் தான் வந்து சுயேட்சை வேட்பாளர். அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது, சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, இருகட்சி முறை என்பது, இருகட்சி முறை அப்படின்றது 2 பெரிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது. ஸோ நம்ம இருகட்சி முறை எங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து அமெரிக்கா, அதாவது USA, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இங்கிலாந்து பார்த்தோம். ஸோ இந்த 2லேயுமே வந்து 2 கட்சி தான் வந்துட்டு இருக்குது. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை. ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு பல கட்சி முறை. 3, அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. எந்த அமைப்பு வந்துட்டு அங்கீகரிக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம். 4, அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொது நலன் கருதி தோற்றுவிக்கப்படுகின்றன. ஸோ மக்களின் நலனுக்காக. 5, ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? சீனா. ஸோ சீனா, இங்கே வந்துட்டு 2 கட்சி முறை. இந்தியாவும் ஃப்ரான்ஸும் வந்துட்டு பல கட்சி முறை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சிகள். 2வது, நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஷ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். தேர்தல் ஆணையம். 3, அரசியல் கட்சிகள் டேஷ் மற்றும் டேஷ் இடையே பாலமாக செயல்படுகின்றன. மக்கள் மற்றும் நிர்வாகிகள்.
4வது, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஷ் அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. 5, எதிர்க்கட்சித் தலைவர் டேஷ் அந்தஸ்தில் இருப்பார். கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார். அதுக்கப்புறம் பொறுத்துக. மக்களாட்சி, தேர்தல் ஆணையம், பெரும்பான்மை கட்சி, எதிர்க்கட்சி. இப்போ மக்களாட்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மக்களின் ஆட்சி. மக்களின் ஆட்சி தான் மக்களாட்சி. 2வது, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்துட்டு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வந்துட்டு நடத்துறது தான் தேர்தல் ஆணையம். பெரும்பான்மை கட்சி. பெரும்பான்மை கட்சி தான் வந்துட்டு அரசாங்கத்தை அமைக்கும். எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும். ஸோ இதுக்கான விடை வந்துட்டு 3, 4, 2, 1. அதுக்கப்புறம் கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். கரெக்டு தான். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. இதுவும் கரெக்டு தான். தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. கரெக்டு. அங்கீகரிக்கப்படாததுக்கு வந்து சின்னங்கள் வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்காது. ஸோ எல்லாமே வந்து ரைட்டு. ஸோ இவை அனைத்தும். 2வது, பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்டு. பெரும்பான்மை கட்சி தான் வந்துட்டு எல்லாமே வந்து உருவாக்கும். காரணம், தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். இது வந்துட்டு கரெக்டு தான். ஸோ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்த கொஷின் அதுக்கான ஆன்சரும் சேர்த்து நாம் பார்த்துட்டோம். இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.